ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் சொல்வோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக, அதிசயம் செய்யும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். உற்சாகமாய் பாடுவோமா? ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, மீண்டும் இன்னொரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள்
தடைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். ஆமென், ஹல்லேலூயா. பர்வதம் போல் இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கே தவிடுபடியாக போகுது. உற்சாகமாய் விசுவாசமாய் பாடுவோமா? பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுப்போமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்துக்கும் ராஜாதி ராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. பூமி அனைத்துக்கும் அவர் ராஜாதி ராஜன். அப்படியாப்பட்ட ராஜன் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்யும்படியாய் அவர் இறங்கி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ராஜாதி ராஜனை உயர்த்துவோமா? பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவை எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவை எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசனா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. ஹல்லேலூயா. ஓசனா என்று பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஜெயத்தை தருகிற தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் கலங்காதே, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே,
நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மீண்டுமாய் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் ஆண்டவரே உம்முடைய வல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆயுதத்தோடு கூட இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை நடத்தி கொண்டு வந்த விதங்களை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல கர்த்தர் ஒரு ஆண்டவரே தருணத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த துதிகள் சோத்திர பலிகளிலே கர்த்தனீர் பிரியப்பட்டீர். உமக்கு நன்றி. இப்போதும் அருமையான தேவதாசனை ஆண்டவரே அவர் மூலமாக பாஸ்டர் பிரான்சிஸ் மூலமாக கர்த்தனீர் எங்களோடு கூட பேச போகிற உடைய வல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்கள் இருதயம் இன்னும் உம்மண்டையில் நெருங்கி கிட்டி சேர, இந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே இன்னும் ஆண்டவரே உம்மண்டை நாங்கள் நெருங்கி கிட்டி சேர தக்கதாகின விதத்தில் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு நிறைய கடந்து வரட்டும். உடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்வம் ஜீசஸ் மேலான க்ளோரி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்களை குறித்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. அநேகந்தான் நம்முடைய சபைக்கு வந்து நம்முடைய சபையில் ஊழியம் செய்த தேவ மனிதர். இன்றைக்கு அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். அவர்கள் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார். கரங்களை தட்டி அருமையான தேவதாசனை நம்ம வரவேற்கலாமா? க்ளோரி. அன்றைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்போராக. இந்த நல்ல நாட்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. நம்ம மனம் திரும்புகிற பொழுது பரலோகத்தில் சந்தோஷம். மற்ற எல்லாமே பரலோகத்தில் இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம், அவருடைய சித்தத்துக்கு நேராக, அவருடைய திட்டத்துக்கு நேராக, அவருடைய சத்தியத்துக்கு நேராக நீங்களும் நானும் திரும்ப வேண்டும் அப்படின்னா தேவன் நமக்கு அவர் விரும்புகிறார். இந்த நாட்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆஸ்வதிப்போராக. அற்புதமான நாட்கள், தவற விடாதீங்க. மேக்சிமம் எல்லா நாட்களும் பங்கெடுத்து அந்த வார்த்தை மூலமாக அவங்களை ஆஸ்வதிக்கப்பட்டு உங்களை அன்பாக கேட்கிறோம். பாசங்களுக்கு அறிவுறுத்தியிருப்பாங்க. அதனால் மேக்சிமம் எவ்வளோ நாட்கள் அதில் பங்கெடுக்க முடிஞ்ச எல்லா நாட்களும் பங்கெடுத்து இந்த கூட்டத்தில் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளிலும் நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த நாள் சுத்திகரிப்பிற்காக நீதிமொழிகள் 25:4. வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். இந்த நாட்களுக்காக நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் உணர்த்தின ஒரு வசனம் இது. வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமைகள் பிறக்கும் என்று சாலமோன் ஞானி அவர்கள் நீதிமொழிகள் இதை வைத்திருக்கிறார். வெள்ளி என்பது நம்மை குறிக்கிறது. கர்த்தருடைய தாசர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை என்னையும் அந்த வெள்ளி குறிக்கிறது. களிம்பு என்பது அந்த வெள்ளியோடு ஒட்டி கொண்டிருக்கிற தேவையில்லாத ஒரு காரியம். அந்த வெள்ளியோடு கூட சில தேவையில்லாத காரியங்கள் என்ன செய்திருக்கிறது, ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இரும்பை ஒட்டி இருந்தாலும் வெள்ளிக்கு ஈக்குவலாக அந்த இரும்பு என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதனால் அந்த வெள்ளியோடு ஒட்டி கொண்டிருக்கிற சில களிம்புகளை நீக்கி விடுங்கள் என்று அங்கே வேதம் சொல்லும். அப்படி நம்ம நீக்கி விட்டுட்டா என்ன நடக்குமா, தட்டானால் நல்ல உடைமைகள் அல்லது நல்ல பாத்திரம், சரியான வேடு அது உடைமை அப்படிங்கிறத விட சரியான ஒரு பாத்திரம் அந்த தட்டானால் பிறக்கும் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த வெள்ளி அது உங்களை என்னையும் குறிக்கிறது. களிம்பு நமக்குள் ஒட்டி இருக்கிற தேவையில்லாத காரியங்களை அது குறிக்கிறது. தட்டானாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், திரியக தேவன் நல்ல பாத்திரமாக உங்களை நீ வணைவதற்காக, மாற்றுவதற்காக, ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக, கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக, தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக 2 தீமோத்தேயு 2:21 வருஷத்தின்படி அது பிரயோஜனமான, உபயோகமான, தேவனால் கனப்படுத்தப்படுகிற ஒரு நல்ல பாத்திரமாக மாறும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம், அதை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம். உங்களுக்கு எனக்கும் இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு சுத்திகரிப்பு
அவசியம். இப்போ நம்ம சுத்திகரிக்கப்படும் போது 3 மேஜர் காரியங்கள் நடக்கும். அநேக சத்தியங்கள் இருக்கிறது. நம்ம சுத்திகரிக்கப்படும் என்ன எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அல்லது எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி அநேக சத்தியங்கள் இருக்குது. மேஜராக ஒரு 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிற பொழுது கர்த்தருடைய வசனத்தின்படியே, அந்த வசனத்தை வெளிச்சத்தின்படியே நாம் நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளுகிற பொழுது ஒரு 3 காரியம் நடக்கும். ஒன்று, ரோமர் 8ஆம் அதிகாரம், அப்படியே வேகமாக போகிறோம், ஃபாலோ பண்ணுவாங்க, தெரிஞ்ச சத்தியங்கிறதுனால. ரோமர் 8:29 சொல்லுகிறது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் சத்தியத்தை கேட்கும்போது நம்மையே அறியாமல் நமக்குள்ள ஒட்டி இருக்க சில டஸ்டால் நம்ம விட்டு விலகி போயிடும். ஆமே. சத்தியத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்குது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாகும். ஸோ தேவன் தம்முடைய வார்த்தை நம்முடைய பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிடுச்சு. அப்போ தேவன் பேசுகிற பொழுது, தேவதாசில் கொண்டு தேவன் பேசுகிற பொழுதே அது அந்த சத்தியம் என்ன செய்கிறது, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக, கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக, அல்லது கிறிஸ்துவ அந்த தெய்வீக டிவைன் கேரக்டருக்கு ஒப்பாக நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆமென். ஸோ முதலாவது நம்ம சுத்திகரிக்கப்படுகிற பொழுது நீங்களும் நானும் இயேசுவை போல மாறுகிறோம். அவருடைய கேரக்டருக்கு ஒத்த சுபாவம் நமக்குள்ள வரும். கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நம்மையே அறியாமல் நமக்குள்ள அப்படியே விலகி போக ஆரம்பிக்கும். ஆமென். அது முதல் பிளஸ்ஸிங். ரெண்டாவது பிளஸ்ஸிங் ஏற்கனவே சொன்னது போல 2 தீமோத்தேயு 2:21 வசனத்தின்படி நாம் நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளுகிற பொழுது பரிசுத்த ஆவியினால, ரத்தத்தினால, வார்த்தையினால தேவன் நம்மளை சுத்திகரிக்கிறார், உபதேசத்தினால் தேவன் நம்ம சுத்திகரிக்கிறார் வேதம் வசனம் சொல்லுகிறது. அப்படி அவருடைய வசனத்தின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக நாம் நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளுகிற பொழுது ஒரு 2 வசனத்தை சொல்றேன், பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, ஒரு யூஸ்ஃபுல்லான பாத்திரமாக, கர்த்தரால் ஒரு பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக நாம் மாறிவிடுவோம். ஆமென். இந்த 40 நாள் இந்த வசனம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பீங்க பாருங்கள். இன்றைக்கி 9வது நாள், 40 நாள் இந்த வசனம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த வேதத்தில் ஒரு முக்கியமான வசனம் இது. 2 தீமோத்தேயு 2:21. யாரெல்லாம் மனப்பாடமாக சொல்கிறீங்களோ உங்களுக்கு நீங்களே சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிடுங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ண விட்டாலும் வர்ற தாசனம் திரும்ப திரும்ப பேசி கம்பல்சரி என்ன பண்ணுறோம், அந்த வசனத்தை உங்களுக்கு மனப்பாடமாக மாற்றிடுவாங்க. ஆமே. ஏன்னா பைபிள் ஒரு முக்கியமான வசனம். அதனால் இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு வசனத்தை என்ன செஞ்சுருங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. அது உங்களை ஆசீர்வதிக்கும். அப்போ நாம் கர்த்தருடைய நாமத்தினால சுத்திகரித்து கொண்டால் அது பரிசுத்தமாக்கப்பட்டு விடுகிறது. நான் பரிசுத்தமாக்கிட்டால் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாறி விடுகிறோம். தேவனால் கனப்படுத்தப்படுகிற கனத்துக்குரிய பாத்திரமாக மாறி விடுகிறோம். ஸோ முதலாவது கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வருகிறது, அல்லது இயேசு ராஜாவுடைய தெய்வீக சுபாவங்கள், ஆவின் கனிகள் நமக்குள்ளே அது வருகிறது. ரெண்டாவது, தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனால் கனப்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக மாறிவிடுகிறோம். மூன்றாவது, யோசுவா 3:5 சொல்கிறது, அற்புதங்கள் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், 40 நாள் பிரேயர் நடக்கும்போது அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்களா? ஹல்லேலூயா. ஆவியாத்மா சரீரத்தில் மிரக்கல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுத்திகரிப்பு நடந்துட்டா அற்புதங்கள் இலவசம். அற்புதங்கள் இலவசம். சுத்திகரிப்புன்ற ஒரு காரியம் ஒரு குடும்பத்தில், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த சுத்திகரிப்பு காரியம் நடந்து விட்டால், இருதயம் சுத்தமாக்கி விட்டால் அவளை கிறிஸ்துவை தரிசிப்பார்கள். அப்போ சுத்திகரிப்பு நடந்துட்டாலே நீங்கள் ஜெபிக்காமலே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு ரகசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ நம்ம சுத்திகரித்து கொண்டாலே தேவன் இலவசமாக அந்த சுத்திகரிக்கிறது நம்ம தகுதியாக மாறிவிடுகிறோம். நம் தேவோட தகுதியாக மாறின உடனே அற்புதங்கள் இலவசம் நடக்க ஆரம்பிக்குது. நான் விசுவாசிக்கிறேன், சபையில் எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் அற்புதங்களை விளங்க செய்வார். சுத்திகரிப்பு நடந்துட்டாலே அற்புதங்கள் இலவசம். ஹல்லேலூயா. அது மாறாத சத்தியம். இந்த சத்தியம் மாறாது, என்றைக்கு மாறாது. நம்முடைய கடமை, நம்முடைய காரியம் சுத்திகரிப்பு, கர்த்தருடைய காரியம் அற்புதங்கள் செய்வது. ஸோ நம் தேவனுக்கு நேராக இருதயம் திருப்பப்பட்டு விட்டாலே அற்புதங்கள் தானாய் நடந்து விடுகிறது. அது அற்புதமான ஒரு சத்தியம். ஸோ அழகாக அதனால தான் சொல்கிற, அந்த நாட்டில் நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்கள். தேவன் பேசுகிற சத்தியம் நம்ம எண்ணங்களை, சிந்தைகளை, இருதயத்தை கிறிஸ்து நேராக திருப்பிவிடும். ஹல்லேலூயா. வருகிற தாசில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி சத்தியத்தை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இருதயத்தை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் சுபாவங்களை அது கிறிஸ்துக்கு நேராக அது திருப்பி கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். சரி, இப்போ நாம் பார்த்தோம், வெள்ளி நின்று களிம்பை நீக்கி விடுங்க. எனக்குள்ளே களிம்பே இல்லை பாஸ்டர் அப்படின்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே. இன்னைக்கு மாத்திரம் இல்லை, சாகிற வரைக்கும் சொல்ல முடியாது. 99 வயசில் சாக போகிறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன செய்ய முடியாது, எனக்குள்ளே களிம்பே இல்லை, நான் பரிசுத்தம் ஆகிட்டேன், 100க்கு 100 கிறிஸ்துவ மாறிட்டு நம்மள என்ன சொல்ல முடியாது, செய்ய முடியாது. கர்த்தருக்கு சித்தமான வருகை பிறந்து 40 நாள் பிரேயர் என்ன பண்ணும், நடக்கும். அடுத்த வருஷம் பிரேயர் நடக்கும். அப்போ என்ன இது மாதிரி சுத்திகரிப்பு கூட்டம் நடக்கும். அப்போ சில சத்தியங்கள் பேசப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு 5 வயசாக இருக்கும், அடுத்த வருஷம் 6 வயசாக இருப்பாங்க. இன்னைக்கு 50 இருக்கும், அடுத்த வருஷம் 51 இருப்பாங்க. அதனால வருஷம் சுத்திகரிப்பு நமக்கு தேவை. நேற்று ப்ரஷ் பண்ணிட்டோம் பாஸ்டர், அதனால இன்னைக்கும் பண்ணித்தான். இந்த வருஷம் சுத்திகரிப்பு நடந்துச்சு, அதனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக
நடந்தாகணும். சுத்திகரிப்பு அவசியம். உங்களுக்கு எனக்கு சுத்திகரிப்பு அவசியம். கர்த்தர் அது கண்டிப்பாக செய்வார். வருஷந்தோறும் செய்வார், வாரந்தோறும் செய்வார், மாதந்தோறும் செய்வார். தேவன் அதை விரும்புகிறார். நம்ம சுத்திகரிக்கப்பட கிறிஸ்துவ போல மாறுவோம். கிறிஸ்துவ போல மாறும். எண்ணங்கள் மாறும், சிந்தைகள் மாறும், இருதயம் மாறும். கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஸோ வெள்ளி நின்று களிம்பை நீக்கி விடுங்கள். களிம்பை நீக்க நம்ம ஆண்டவர் போல அப்படி சாயலுக்கு ஒப்பா மாறிக்கிட்டே இருப்போம். நல்லா வாசித்து பாருங்க. மத்திய 1:21 சொல்லுகிறது. மத்திய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், தெரிஞ்ச வசனம் 21ஆம் வசனத்தில் மத்திய 1:21 எது பரிசுத்தம், எது சுத்திகரிப்பு அப்படின்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அங்க பார்த்தோம், வெளியில் நின்று களிம்பை நீக்கி, இங்க தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. அப்ப அந்த களிம்பு எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. அந்த களிம்பு எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்குகிறார். களிம்பு போல் இருக்கிற அந்த பாவங்களை நம்ம விட்டு விலக்கி நீக்கி அவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கிறார், பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற பதங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ வெளியில் நின்று களிம்பை நீக்குவது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தம் ஜனங்களுக்குள்ளே ஒட்டி இருக்கிற பாவங்களை நீக்குவதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3:26 அவர் உங்களை எல்லா பொல்லாங்கிலிருந்து விலக்கி, அங்கே நீக்கி இங்கே விலக்கி. அப்போ எது சுத்திகரிப்பு, எது பரிசுத்தமாக்கப்படுது அப்படின்றா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம விட்டு நீக்கப்படுகிறது, ஏதோ ஒரு காரியம் நம்மளை விட்டு விலக்கப்படுகிறது. அப்போ அதுதான் பிரித்தெடுக்கப்படுகிறது. அதான் சுத்திகரிப்புன்னு சொல்கிறோம். அப்போ உங்களை விட்டு என்ன விட்டு தேவன் தம் சத்தியத்தின் ஊடாக ஏதோ ஒரு காரியத்தை நம்ம விட்டு என்ன செய்கிறார்? பிரித்தெடுக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம விட்டு விளக்குகிறார், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம விட்டு நீக்குகிறார். அப்படி நீக்கப்படுகிற காரியங்களை தான் பரிசுத்தம், சுத்திகரிப்பு என்று நம்ம வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை விட்டு ஆகார் நீக்கப்பட்டார், ஆபிரகாம் விட்டு லோத்து பிரித்தெடுக்கப்பட்டான். அதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அடையாளம். ஆபிரகாம் விட்டு லோத்து பிரித்தெடுக்கப்படுவது, ஆகார் பிரித்தெடுக்கப்படுவதெல்லாம் சுத்திகரிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எது பரிசுத்தம், எது சுத்திகரிப்பு என்று சொன்னால், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மனுவாட்டி திருச்சபைக்கிட்ட அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு ஆகார போல லோத்தோ போல பிரித்தெடுக்கப்படுகிறது தான் நம்ம சுத்திகரிப்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஆமென். அப்படி நம்ம சுத்திகரிக்கப்படுகிற பொழுது தான் அந்த கிறிஸ்துவ சாயலை பெற்றுக்கொள்கிறோம். பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுகிறோம். இம்மைக்குரிய அற்புதங்கள், அடையாளங்கள் எளிதாக லகுவாக நடக்கிறது. ஸோ நீங்கள் மனதார நம்ம உண்மையிலேயே தேவன் நம்மளை சுத்திகரிப்பதற்கு நம்ம டெடிகேட் பண்ணிட்டீங்களன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களில் ஒரு மிரக்கல் நடந்துடும். ஆமென். சில பேர் பாருங்கள், ஹார்ட் பேஷண்ட் அல்ல, திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க, சொல்கிறாங்க ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோன்னே நாங்கள் என்ன பண்ணிடுறான்? சைன் போட்டு கொடுத்துட்றான். எப்படியாச்சும் என்ன பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணி உயிர் ஜீவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த குடும்பத்தை சார்பாக ஒரு சைன் போட்டு கொடுக்குறான். அப்படி தான் அந்த 40 நாள் வெத்து பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துட்டீங்களான்னா பரிசுத்த ஆவியானவர் சபை என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் பண்ணி முடிச்சிடுவார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக ஆப்ரேஷன் சக்ஸஸாக தான் இருக்கும். அதனால் அந்த ஒயிட் பேப்பரில் கீழே என்ன பண்ண, ஆண்டவரே இந்த 40 நாள் பேசப்படுற சத்தியத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? மனதார என்னை விட்டு கொடுக்குறேன், மனதார என்னை ஒப்பு கொடுக்குறேன், அதை நான் ஒபே பண்ணுறேன். எதை என்னை விட்டு நீக்க வேணும் அதை நீக்கிடுங்க, எதை என்னை விட்டு விளக்க வேணும் அதை விளக்கிடுங்க, எதை என்னை சேர்க்க வேணும் அதை சேர்த்துருங்க என்று சொல்லி ஒரு திறந்த மனதோடு கூட, ஒரு திறந்த இதயத்தோடு கூட அப்படி ஆண்டுகிட்ட சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அற்புதமான பாத்திரமாக கர்த்தர் வணிந்து கொள்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஒரு டெடிகேஷன். ஆண்டவரே என்னை சுத்திகரிப்பதுக்கு நான் மனதார ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, ஒரு வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படி இம்மிடியேட்டாக நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது தான் இந்த 40 நாள் அந்த பிரேயரோட நோக்கம் நிறைவேற்றப்படும். ஆமென். ஸோ உங்களை டெடிகேட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் பேசுகிற சத்தியத்துக்கு இம்மிடியேட்டாக அதை ஒபே பண்ணி கீழ்ப்படிந்து, என்னை விட்டு என்ன நீக்கப்பட வேண்டும், என்னை விட்டு எது விளக்கப்பட வேண்டுமோ, என்னை விட்டு எது பிரித்தெடுக்கப்பட வேண்டுமோ அவையெல்லாம் விளக்கப்படட்டும், பிரித்தெடுக்கப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக அவர் அற்புதங்கள் செய்து அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். 119ஆம் சங்கீதம், பைபிளில் பெரிய சங்கீதம் இல்லை, 119ஆம் சங்கீதத்தில் 119 வசனம் பாருங்க. 119 அந்த வசனத்தை வாசிங்க. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறேன். அப்ப அந்த களிம்பு ஏற்கனவே சொன்னா அது எதுக்கு அடையாளமா இருக்கிறது? பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது ஒரு துன்மார்க்கத்துக்கு அடையாளமாக இருக்கு. அப்ப அந்த வெள்ளியோடு கூட என்ன ஒட்டி இருக்கிறது? சில பாவங்கள்
ஒட்டி இருக்கிறது, சில களிம்புகள் ஒட்டி இருக்கிறது, சில துன்மார்க்கமான கிரியைகள் ஒட்டி இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம், அந்த வெள்ளியோடு ஒட்டி இருக்கிற, திருச்சபையோடு ஒட்டி இருக்கிற அந்த களிம்புகளை பிரித்தெடுத்து அந்த வெள்ளியை சுத்தம் பண்ணி அதை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சங்கீதம் 66 சங்கீதம் 10 சொல்லுகிறது, தேவனே வெள்ளியை புடமிடுகிறது போல நீர் எங்களை புடமிட்டீரப்பா. புடமிடுகிற பொழுது இந்த இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அந்த வெளியே விட்டு பிரித்தெடுக்கப்படுகிறது. மல்கியா 3 சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் என்ன அமர்ந்து தன்னுடைய ஜனத்தை அவர் சுத்திகரிக்கிறார், புடமிடுகிறார் என்று சொல்லி மல்கியா 3 சொல்லுகிறது. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கு அப்படி அவர் புடமிடுகிறார் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ வெள்ளியை போல கர்த்தர் என்ன செய்கிறார், புடமிடுகிறார். இப்படி புடமிட்டு அவர் என்ன செய்கிறார், சுத்திகரித்து அவருடையவர்களாய் நம்ம மாறும்படிக்கு அவரை போல் அவருக்கேற்ற ஜாதிக்கேற்ற மூடியாக தெய்வீக சுபாவத்தில் நம்ம அவரை போல மாறும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மளை வணைந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. குயவன் களிமண்ணை வணைகிறது போல கர்த்தர் உங்களை என்னையும் வணைந்து கொள்ளுகிறார். வீட்டில் சிறு பிள்ளைங்க வளர்றாங்க பாருங்க, 5 வயசு 10 வயசு 15 வயசு 20 வயசு வளர்றாங்க. அவளை என்ன செய்கிறோம், கர்த்தருக்கு ஏற்ற விதமாக பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை சொல்லி 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 அவளை கிறிஸ்துவ கூடியவர்களாக என்ன செய்யலாம், வணைந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைக்கு தேவையான ஆலோசனை கொடுத்து அந்த பிள்ளைகளை வணைவது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாள திருச்சபையை தன் வார்த்தையின் ஊடாக அவருக்கேற்ற ஜாதிக்கேற்ற மூடியாக அவர் வணைந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இன்றைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். அந்த 12 அப்போஸ்தலர்கள் பூர்ணப்படுவதற்கு முன்பதாக அந்த 3 வருஷம் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். அதை தியானித்து பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே அநேக களிம்புகள் இருந்தது. யாருக்குள்ள? அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொண்டவர்கள். சாதாரண விசுவாசிகள் இல்லை, அவர் சீஷர்களும் அல்ல. அவர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். கிறிஸ்துக்கு பிறகு இந்த முழு உலகத்துக்கும் தம்முடைய சத்தியத்தை சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போகிற வெளியேறப்பெற்ற பிரதான 12 அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு 6 விதமான களிம்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை களிம்புகள்? 6 விதமான களிம்புகள். அவளோடு ஒட்டியிருந்த சில காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார், பிரித்தெடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர். கர்த்தர் சுத்திகரித்தாலும் சிட்சித்தாலும் கோபப்பட்டாலும் அதில் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கும். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் சுத்திகரித்தாலும் புடமிட்டாலும் என்ன செய்தாலும் அது சாந்தமும் மனத்தாழ்மையும் அகாப்பை அன்புன்னு சொல்லுவாங்க. தெய்வீக அன்பும் நிறைந்து அதை அவர் செய்கிறார். அதனால் அவர் சுத்திகரிக்கும் போது வலிக்கும், ஆனால் வலிக்காத மாதிரி இருக்கும். அல்லேலூயா. வலிக்கும் ஆனாலும் வலிக்காது. அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. வலிச்ச மாதிரி இருக்கும், வலிக்காத மாதிரி இருக்கும். சில நர்ஸுலாம் ஊசி போட்டால், சிஸ்டர் நீங்கள் ஊசி போடுறதே எனக்கு என்ன பண்ணலை தெரியல அப்படின்னுவாங்க. அல்லேலூயா. சிலர் ஊசி போட்டால் 1 வாரம் வலிக்கும், அது கை பக்குவம் அப்படி. அந்த மாதிரி ஜீசஸ் எப்படின்னா, அவர் சுத்திகரிப்பார், கடிந்து கொள்வார், புடமிடுவார், ஆனால் வலிச்ச மாதிரி இருக்கும், வலிக்காத மாதிரி இருக்கும். அப்படி அழகாக சத்தியத்தோடு என்ன செஞ்சிருவார், தம்முடைய அப்போஸ்தலர்களை உருவாக்கினார். நம்முடைய அப்போஸ்தலர் கர்த்தர் உருவாக்கினார். ஒரு 6 விதமான, எல்லாம் தெரிஞ்ச வசனம், தெரியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் அந்த நாள் அதை நான் பேசும்படி நான் உணர்த்தப்பட்டதுனால, ஏன்னா அவர் அப்போஸ்தலர்கள். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, விசுவாசிகளை சின்ன சில குறைவுகள் இருக்கும், வீட்டில் வளர்கிற பிள்ளைங்கிட்ட சின்ன குறைவுகள் இருக்கும். ஏன்னா இந்த குறைவுகள் யாரோட வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா, அப்போஸ்தலராக தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆண்டவரோடு கூட 3 வருஷம் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்குள்ளதாகவே இப்படிப்பட்ட களிம்புகள் ஒட்டி இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அந்த களிம்புகளை கர்த்தர் அவளை விட்டு விலக்கி, அவளை விட்டு நீக்கி, அவளை பரிசுத்தப்படுத்தி, அவளை பூர்ணப்படுத்தினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஸோ நம்மையும் அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது களிம்பு பாருங்க, அப்போஸ்தலர் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லாம் தெரிஞ்ச சத்தியம். முதலாவது களிம்பு லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 53வது வசனம். லூக்கா புஸ்தகம் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 53வது வசனம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வசனம். அவருடைய சீஷராகிய யாக்கோபு யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். கேட்டது யாரு? யாக்கோபும் யோவானும். அன்பின் அப்போஸ்தலன் அல்ல, அன்பின் அப்போஸ்தலனாக மாறினவர். யாக்கோபுனா பௌர்ணர்கேஸ், அண்ணன் தம்பிங்க சொல்றாங்க,
எருசலேம் போயிட்டு இருக்கிறாங்க. ஜீசஸும் 12 சீசலம் எருசலேம் போகிறாங்க, நோக்கமாக இருக்கிறாங்க. போகும்போது சமாரியா வழியாக போகணும். அந்த சமாரியா என்ன செய்த ஏற்றுக்கொள்ளவில்லையா. உடனே உங்களுக்கு என்ன வந்துட்டு ஆமென். அப்போ எது களிம்பு? கோபம் களிம்பு இல்லை. கோபத்துக்கு அவர் இன்னொரு வசனம், ஏன்னா இயேசு கிறிஸ்துவே கோபப்பட்டார் பைபிளில். கோபம் களிம்பு இல்லை. அந்த கோபத்தோடு கூட இணைந்து இன்னொரு வசனம் சொன்னாங்க, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு. அப்படி ஜெபத்தை செய்யட்டுமான்னு கேட்குறாரு. நான் பேசுறது புரியுது உங்களுக்கு? ஆண்டவரே எலியா ஜெபம் பண்ணி மலை மேலே ஜெபம் பண்ணி ஒரு ராஜா ஆள் விட்டு அனுப்பும்போது ஒரு ஜெபத்தை போட்டு 50 பேர் என்ன பண்ணிட்டு பச்சுத்து போட்டுச்சு, 50 பேர் செத்து போனாங்க. அப்படி ஒரு ஜெபத்தில் செய்யட்டுமா? ஒரு எலியா போல ஃபயரான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கட்டுமா? எதுக்கு? 50 பேரை சாவடிக்கிறதுக்கா? 50 பேர் அழிந்து போகிறதுக்கா? அந்த கோபம் தப்பு இல்லை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபப்படாதீங்க பைபிள் சொல்லவே கிடையாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கோபப்பட்டார். அநேக தீர்க்கதரிசி கோபம், அந்த லிஸ்ட் அப்புறமா சொல்லித்தரேன். கண்டிப்பாக கோபப்படுவது நல்லது. ஆனால் எதுக்காக கோபப்படணும், எதுக்கு கோபப்படக்கூடாது? கோபத்தோட ரிசல்ட் என்ன, அதை மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவே திருத்துவ தேவனில் குமாரன கிறிஸ்துவே பூமிக்கு வந்தாலும் அவர் கோபப்பட்டார். அல்லேலூயா. உலகத்தில் கோபப்பட வாழவே முடியாது, அது குமாரனாக கிறிஸ்துவாக இருந்தாலும். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகம் நம்மளை கோபப்படுத்தும். ஆனால் ரிசல்ட் என்ன? கோபம் கொண்டாலும் பாவம் தான் போய் செய்யக்கூடாது. அது பரிசுத்த அவன் ஆளுகைக்குள்ளே வந்துருச்சுன்னா அங்கே கர்த்தருடைய நீதியும் கர்த்தருடைய சித்தமும் கர்த்தர் ரட்சிப்பும் வெளிப்பட்டுச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இங்கே கோபப்பட்டது மாத்திரமில்லை, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகிறாங்க. ஜனங்களை அழிக்கும்படிக்கு, ஜனங்களை பட்சிக்கும்படிக்கு ஒரு ஜெபத்தை நாங்கள் செய்யட்டும் என்று சீஷர்கள் அல்ல, விசுவாசிகள் அல்ல, அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு கொலவெறி ஜெபம். அல்லேலூயா. கோபத்தினுடைய ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு? கொலவெறி ஜெபம். இவளை பச்சிக்கிட்டோமா, வானத்தில் அக்கினி இறங்கி இவளை பச்சித்து போட உமக்கு சித்தமா என்று சொல்லி அப்படி ஒரு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்பதுக்கு உமக்கு சித்தமா ஆண்டவர் என்று சொல்லி அவங்களை கர்த்தர்கிட்டே கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவளை திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அவளை அதட்டினார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். வீட்டுக்குள்ளே குழந்தைங்க சில சம்டைம்ஸ் போடுங்க, அப்படி பிரச்சனை படும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுறோம், அதட்டுறோம். சொல்லி பார்த்தா கேட்காது, சத்தம் போட்டால் சம்டைம்ஸ் அதங்க, சில சம்டைம்ஸில் சத்தம் போட்டால் தான் பிள்ளைகள் சைலண்ட் ஆகிறான். அப்படி இந்த ஸ்பிரிட் ராங்கான ஸ்பிரிட், இந்த எண்ணம் தவறான எண்ணம். ஸோ மனுஷன் அதுக்கு என்ன ரிசல்ட், என்ன சொல்யூஷன் ஆண்டர் கொடுக்க, எப்படி கரெக்ஷன் பண்ணுறாரு பாருங்கள். இந்த களிம்பை எப்படி ஆண்டர் நீக்குகிறார், அது எப்படி பிரித்தெடுக்கிறார், அது எப்படி சுத்திகரிக்கிறார் அப்படின்னு சொன்னால் 56ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார். அதான் சத்தியம். புரிய வைக்கிறார் பாருங்கள். இவங்க ஒரு ஜெபத்தை செய்து ஜனங்களை பச்சிக்கிட்டுமா அழிக்கட்டுமா என்று கேட்ட பொழுது அவள் சமாரியர்கள். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, மனுஷகுமாரன் ஜனங்களை அழிக்க வரலை, ஜனங்கள் ஜீவனை ரட்சிக்க வந்தேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த கோபத்துக்கு கர்த்தர் அது எப்படி சரி பண்ணுகிறான்? உங்களுடைய கோபம் நியாயமற்றது. அந்த கோபத்து ரிசல்ட் ஜனங்களை அழிக்கிறதாக இருக்கிறது. நான் அதுக்காக வரலப்பா, நான் பாவிகளை நேசிக்கிறேன், பாவத்தை தான் வெறுக்கிறேன். ஸோ இந்த ஜனங்களை அழிப்பதுக்காக நான் வரல, ஜனங்களை பட்சிப்பதுக்காக நான் வரல, நான் ஜனங்களை ரட்சிப்பதுக்காக வந்திருக்கிறேன். அதனால் இந்த கோபத்துடைய பழிவாங்குகிற சுபாவம் சேர்ந்து விட்டது. இந்த பழிவாங்குகிற கோபம் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த பழிவாங்குகிற எண்ணத்தை சுபாவத்தை களிம்ப இந்த யாக்கோபை விட்டு யோவானை விட்டு கர்த்தர் பிரித்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கோபம் பழிவாங்குகிற கோபமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டுக்குள்ளே பழி வாங்குறீங்களா? கணவனை, மனைவியை, சகோதரனை, சகோதரியோ, பிள்ளைகளை, சபையில் விசுவாசிகளை பழி வாங்குகிற கோபம் இருக்கா? பழி வாங்குகிற கோபம் இருக்கா? அப்போ பழி வாங்குகிற கோபம் வந்துச்சுன்னா அது களிம்பு. இன்றைக்கி என்ன பேசிட்டீங்கல்ல, யானைக்கு ஒரு காலம் வந்தால் உனக்கு ஒரு காலம் வராமல் போயிடும். இன்றைக்கி நான் தப்பு பண்ணிட்டேன்னா நீங்கள் நாளைக்கு தப்பு பண்ணாமல் போயிடுவீங்க, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு சொல்லி பழிக்கு பழி வாங்குகிற அந்த கோபம் நமக்கு வரக்கூடாது. அப்படி பழி வாங்குகிற எண்ணம் வந்துச்சுன்னா அது களிம்பு. களிம்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் நிறைய பேர் பழி வாங்க துடிச்சாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? 1-2 உங்களுக்கு. ஏசா யாக்கோபை பழி வாங்க துடிச்சான். ஸ்தோத்திரம். சவுல் ராஜா தாவீதை கொல்ல துடிச்சான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 சொன்ன உடனே அதை தகிக்க முடியல, அவனால் தாங்கிக் கொள்ள முடியல, அவன் கொலை செய்ய நினைக்கிறான். அந்த கோபங்கள் பாருங்க கொலையாக மாறுகிறது. காயினோட கோபம் தன் சகோதரன் மேலே கொலையாக மாறுகிறது. ஏசாவுடைய கோபம் யாக்கோபை கொலை செய்யும்படியாக மாறுகிறது. பொதுவாக அந்த கோபம் எக்ஸ்ட்ரீமாக போகிறதுனால தான் கொலையே நடக்குதில்ல. இந்த உலகத்தில் நியூஸ் பாருங்கள், ஏன் அநேக கொலைகள் நடக்கிறது? கோபத்தினுடைய பழி வாங்குகிற கோபம், பழி வாங்குகிற கோபத்தினால்தான் அது கொலையில் போய் முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குகிற கோபம் அது களிம்பு. அல்லேலூயா.
மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்க வரவில்லை, மனுஷகுமாரன் ஜீவனை ரட்சிக்க வந்திருக்கிறார். ரட்சிக்க வந்திருக்கிறார். கிறிஸ்து கோபப்பட்டார்னா அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது. கிறிஸ்து கோபப்பட்டார்னா அங்கே ஆலயம் சுத்திகரிக்கப்படுகிறது. கிறிஸ்து கோபப்பட்டார்னா அங்கே நீதி உண்டாகிறது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். அப்புறம் என்ன சொல்ல வராரு? தேவனுடைய கோபம்தான் தேவனுடைய நீதியை நிரப்பிக்கும். ஸோ இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார்னா அங்கே ஆலயம் சுத்திகரிக்கப்படும். இயேசுராஜா கோபப்பட்டார்னா சூமனை கையுடையவன் அங்கே கை சுகமடைந்து ஆஸ்வதிக்கப்படுகிறான். இயேசு ஸ்ரீசர்களுக்கு கோபப்படுகிறார், அவளுக்கு விசுவாசம் அவளுக்குள்ளே பெருகுகிறது. நம்முடைய கோபத்தினுடைய விளைவுகளை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு சொல்ற ஒரே ஒரு சத்தியம், பழி வாங்குற கோபம் நமக்கு வேண்டாம். அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். காயினை போல, ஏசாவை போல, சவுல் ராஜாவை போல ஒரு பழி வாங்குற கோபம் உங்களுக்கு எனக்கும் வேண்டாம். லூசிபர் சுபாவம் பழி வாங்குற சுபாவம். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி விட்டான். அதனால கர்த்தர் ஜனத்துக்கு விரோதமாக அவன் போராடி கொண்டிருக்கிறான். அது பழி வாங்குகிற கோபம். இப்போ பழி வாங்குகிற கோபம் அது களிம்பாக இருக்கிறது. அதை விட்டு விலகி விடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எப்படி அது சொல்யூஷன் அப்படின்னா, மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்க வரவில்லை, மனுஷகுமாரன் ஜீவனை ரட்சிக்க வந்தான். ரட்சிப்பு நம்ம கோபத்தை விளைவு எதுவாக இருக்கணும்னா ரட்சிப்பாக இருக்கணும். ரட்சிப்பாக இருக்கணும். ஜனங்க ரட்சிக்கப்படணும். பிள்ளைங்களை கோவப்படுறோம், ரட்சிக்கப்படணும். கணவன் மேலே மனைவி மேலே கோவப்படுறோம், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மீட்கப்படணும், பரிசுத்தம் அடையணும், நீதியை கற்றுக்கொள்ளணும், அவங்க சுத்திகரிக்கப்படணும். ஆமேன். தெய்வீக அன்போடு கூட, சாந்தத்தோடு கூட, மனத்தாழ்மையோடு கூட, அது அப்படிப்பட்ட உணர்வோடு கூட நம்ம நோக்கங்கள் சரியாக இருக்கும் என்று சொன்னால், சரியான நோக்கத்தோடு நம்ம கோவப்படும் என்று சொன்னால் அங்கே ரட்சிப்பு உண்டாகும். கொஞ்சம் அந்த ஆவியை மிஸ் பண்ணிட்டு மாம்சத்தை சுயத்தில் கோவப்படும் என்று சொன்னால் ஜனங்க பச்சிக்கப்பட்டு போய் விடுவார்கள். ஒரு நூலில் மிஸ் ஆகிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கோபம்தான் பரிசுத்த கண்ட்ரோலுக்குள்ளே கோவப்பட்ட ரட்சிப்பு உண்டாகும். கொஞ்சம் அந்த ஹோலி ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் விலகி சுயத்தில் கோவப்பட்டா ஜனங்க பச்சிக்கப்பட்டுருவாங்க, காயப்பட்டுருவாங்க. நூலில் மிஸ் ஆகி போயிடும். ஆமேன். பிரசங்க நானும் பலமுறை கஷ்டப்பட்டுருக்கிறேன். அல்லேலூயா. கோபம் அது நமக்கு கிளைமேக்ஸ் லைஃப்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. சொல்லுங்கள், ப்ராக்டிஸ். ஒரே நாளில் பூர்ணப்பற்ற முடியாது. அது நம்ம வாழ்நாள் முள்ள நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த காரியத்தில் கர்த்தர் கிருபை செய்வார். ஆமேன். ஸோ ஒன்று மனதில் வையுங்கள், ஆண்டவரே இந்த நாட்களில் பழி வாங்குகிற கோபம் எனக்கு வேணாம்ப்பா. பழி வாங்குகிற கோபம் வேணாம். ஜனங்களை அழிக்கிற பச்சிக்கிற கோபம் எனக்கு வேண்டாம். ரட்சிக்கிற காரியமாக இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம டெடிகேட் பண்ணிக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். இது யார் கோபப்பட்டான்னா, யாக்கோபும் யோவானும். அவங்க ட்ரைனிங்கில் இருக்கும்போது, இயேசு ராஜாவோடு இருக்கும்போது கோபப்பட்டாங்க. ஆனால் அந்த நாட்களுக்கு பிறகு ஒரு அன்பின் அப்போஸ்தலராக மாறிவிட்டார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பாவம். அது என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், எவ்வளோ பெரிய மறுரூபம், இவ்வளோ வானத்திலிருந்து அக்கினி இறக்கி ஜனங்களை பட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி விரும்பின, அப்படி ஆசைப்பட்ட அந்த யோவான் தான் கர்த்தருக்கு பின் நாட்களில் ஒரு அன்பின் அப்போஸ்தலனாக மாறிவிட்டார். ஆமாம். கர்த்தர் நம்மளை அப்படியே மாற்றி விடுவார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வோடு இருந்த அந்த யோவான் அப்போஸ்தலன் தான் பின் நாட்களிலே அன்பின் அப்போஸ்தலனாக கர்த்தருக்காக அந்த அகாப்பை அன்பை வெளிப்படுத்துகிற மிகப்பெரிய தேவ மனுஷனாக, தேவ தாசனாக கர்த்தர் யோவானை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நமக்கும் கோபம் வர வாய்ப்புகள். போன வாரம் எங்கே கோவப்பட்டீங்களோ தெரியலையே. இல்லையா, எவ்வளோ கோவப்பட்டமோ தெரியலையே, யார் மேலாம் கோவப்பட்டமோ தெரியலையே. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று டெடிகேட் பண்ணுங்க. கோவப்படுவோம், கண்டிப்பாக கோவப்படாமல் இருக்க முடியாது, கோவப்படுவோம். ஆனால் ரிசல்ட்டு, அந்த விளைவு ரட்சிப்பாக இருக்கட்டும். இந்த கோபத்தோட விளைவு அது மீட்பாக இருக்கட்டும், நீதியாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும். கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஆமென். ஒன்று. ரெண்டாவது, அதை யாக்கோபு யோவான் வாழ்க்கையில் பாருங்க. மார்க்கு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனம். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு போறேங்க. அந்த மார்க் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டான். ஸோ நான் எருசலேம் போக போகிறேன், சிலுவையில் அறையப்பட போகிறேன், ஜனங்களுக்கு கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன், நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மரணத்தை குறித்து கர்த்தர் என்ன செய்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். அதை யார் கேட்டுட்டாங்க? எல்லா ஸ்டேஷன்லும் கேட்குறாங்க. விசேஷமாக யாக்கோபும் யோவானு கேட்குறாங்க. இவங்களுக்கு வெளிப்பாடு பாருங்கள். சிலர் பிரசங்கம் கேட்கும்போது வெளிப்பாடு வரும். நல்ல வெளிப்பாடு வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்கும்போதே நல்ல வெளிப்பாடுகள் வரணும். அப்படி வர்றது நல்லது. ஆனால் இவர்களுக்கு யாக்கோபு யோவானுக்கு வெளிப்பாடு வந்துச்சு. ஆனால் தப்பான வெளிப்பாடு, ஒரு சுயத்தில் ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. என்ன வெளிப்பாடு வந்துச்சுன்னா, ஆண்டவரே மரிக்க போறீரா, ஸ்தோத்திரம், ரைட், மரிச்சு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய ரைட் சைடையும் உங்கள் லெஃப்ட் சைடு மட்டும் எங்களுக்கு என்ன பண்ணிடுங்க, சீட்டை கேட்குறாங்க. எதை கேட்குறாங்க? சீட்டை மட்டும் எங்களுக்கு என்ன பண்ணிடுங்க, உங்கள் ரைட் சைடு சீட்டை எனக்கு கொடுத்துருங்க, லெஃப்ட் சைடு சீட்டை என் தம்பிக்கு
ஏற்கனவே வானத்துலேருந்து அக்கினி இறக்கி கொள்ளட்டுமா கேட்டவங்க 2 பேர் தான். இப்போ என்ன கேட்குறாங்க, நீங்கள் மறிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் மறிச்சா பரலோகம் போயிடுவீங்க, நாங்களும் மறிச்சா பரலோகம் வந்துடுவோம். ஆனால் அந்த பரலோகத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 வருஷம். 4000 வருஷத்தில் எத்தனை கோடி பேர் மறிச்சிருப்பாங்க, எவ்வளோ பேர் பரலோகத்துக்கு வருவாங்க. அத்தனை கோடி பேர் வந்தாலும் ரைட் சைடு எனக்கு, புரிஞ்சுங்க ஆமென். சீட்டு மேலே கவனமாக இருக்கிறான், சிங்காசனத்து மேலே கவனமாக இருக்கிறான். யார் அப்படின்னா யாரு அப்போஸ்தலர்கள். யாக்கோபு ரத்த சாட்சியாக மறிச்சாரு, ஓ ரைட் சோத்திரம். யோவான் அன்பின் அப்போஸ்தலன், அவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாருங்கள். ட்ரைனிங் இருக்கும்போது, வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க அப்படி இல்லை, ஆனால் அவங்க ட்ரைனிங் இருக்கும்போது அப்படிப்பட்ட உணர்வுகளோடு கூட அவர்கள் இருந்தார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள் 35வது வசனம். அப்பொழுது யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு ஆண்டவரே, கொஞ்சம் கவனிங்க. அது நம்ம லோக்கலில் அப்படியே ஸ்லாங்கில் பேசுவோம். ஆண்டவரே, நீங்கள் மறிக்க போகிறீங்க, சிங்காசனம் போக போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் தம்பிக்கும் எங்கள் 2 பேருக்கும் சின்ன ஆசை இருக்கு ஏசப்பா, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுங்க. ஒரு சின்ன விண்ணப்பம் தான், என்ன செய்யணும் அப்படின்னா என்ன அப்படி திரும்பி கேட்குறேன், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டாய். 37 அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கபடி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். என்ன ஒரு ப்ரேயர் பாயிண்ட் பாருங்க. அல்லேலூயா. இந்த ப்ரேயர் பாயிண்ட் கரெக்டா? இந்த ப்ரேயர் பாயிண்ட் கரெக்டா? என்ன கேட்குறாங்க? சீட்டை கேட்குறாங்க. உங்களுக்கு அப்புறம் ரைட் சைடு எனக்கு, லெஃப்ட் சைடு என் தம்பிக்கு சீட்டை கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன கவனிங்க, பைபிள் பார்க்க வேண்டாம், என்ன கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நானும் தான் செம்ம கோவப்பட்டிருப்பேன்ல, நான் சிலுவையில் போய் மறிக்க போகிறேன், சாவ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன கொஞ்சம் கூட ஞானம் இல்லாமல் புத்தி இல்லாமல் சீட்டாக கேட்குறேன். கம்பு எடுத்து 4 சாத்தியிருப்பேன். ஆமே, அவங்க ட்ரைனிங் இருக்கிறாங்க, ஒரு ராஜாத்தி ராஜா சீட்டாக கேட்குற, சீட்டாக ஓட் அடிச்சனா பாரு, ஓடு அப்படின்னு துரத்தி விட்டுருப்பேன். ஆண்டவர் நல்லவர், ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர். நம்ம வீட்டில் சின்ன இப்போ தெரியாமல் கேட்குறாங்க, அடித்தா வீட்டோட துரத்திடுறோமா? இல்லை, அறியாமல் கேட்குறாங்க, தெரியாமல் கேட்குறாங்க. அவங்க ட்ரெயினில் இருக்கிறதுனால கேட்டாங்க. ஆனால் பெந்தகோஸ்து நாளுக்கு அப்படி கேட்கல. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். களிம்புகளை கத்தர் விளக்குகிறவர், புரிஞ்சுக்க ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். குழந்தைங்க பாருங்கள், நம்ம ரோட்டுக்கு போனால் எல்லாம் கடையே கேட்குறான், பேக்கரிக்கு போனால் பேக்கரியே கேட்குது. வாங்கி கொடுக்க முடியுமா என்ன? 2 கேக்கு வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறோம், கூட்டிகிட்டு போய்டுறோம். இந்த மாதிரி தான் அந்த அப்போஸ்தலர்கள் தான். ஆனால் எது மேலே கவனமாக இருக்கிறாங்க? சீட்டு, சிங்காசனத்தை கொடுத்துருங்கிறான். ஆண்டவர் பார்த்தார், இல்லைப்பா, ஆண்டு எவ்வளோ ஞானமாக பதில் சொல்லுவார் பாருங்க. அடுத்து வாசிங்க. இன்னது என்று கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. சொன்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க பேக்கரி கேட்குறாங்க, பேக்கரிக்கு 2 கேக் கேட்டால் பரவாயில்ல, பேக்கரி வாங்கி கொடுங்க டேடி, மொத்தமாக வீட்டில் டெய்லி என்ன பண்ணிக்கலாம், வச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை. அப்படி தான்ப்பா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அது என்ன மென்டாலிட்டி? குழந்தைங்களுக்குடைய மென்டாலிட்டி. யாருக்குள்ள? அப்போஸ்தலருக்குள்ள. நான் திரும்ப அந்த காரியத்தை வலியுறுத்திட்டே இருக்கிறேன். இவர்கள் அப்போஸ்தலராக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்குள்ளே அப்படிப்பட்ட சீட்டு மேலே மைண்ட் இருக்குன்னா உங்களுக்கு எனக்கு ஏமாத்திரமோ? அல்லேலூயா. குழந்தையா இருக்கும்போது எல்லா நாளும் இல்லை, வளர்ந்துட்டா கேட்க மாட்டோம், அந்த உணர்வே வராது, அந்த எண்ணமே வராது. ஆனால் இப்போ வருதுன்னா அவங்க குழந்தைகளாக இருக்கிறாங்க, ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க, தப்பு கிடையாது. இந்த 40 நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. சீட்டு மேலே கவனம். சீட்டில் ஒரு ஹீட் இருக்குங்க, உங்களுக்கு புரியல? சீட்டில் ஒரு ஹீட் இருக்கு. இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ பேர் போராடுறாங்க. அந்த சீட்டில் உட்காந்துக்கப்புறம் எவ்வளோ ஹீட் வருது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அவ்வளோ போராட்டம் இருக்குது, ஒவ்வொரு நாளும் ப்ரெஷர் இருக்குது. கம்பெனியில் போய் வேலை செய்கிறீங்க, சம்பளத்துக்கு ஒரு 40,000 50,000 வாங்கினா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கீழே ஒரு 50 பேரை கொடுத்துட்டாங்க, அப்போ உங்களுக்கு சம்பளம் ஒரு 2 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் மண்டை சூடாயிரும். மேனேஜர் சீட்டை சொல்கிறேன் நான். அல்லேலூயா. 50,000 பிரச்சனை வாங்கின சம்பளம் வாங்கினா பிரச்சனை இல்லை, ஏதோ உங்கள் ஒர்க்கை மட்டும் என்ன பண்ணிடுவீங்க, பார்த்துட்டு வந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு 50 பேரை கொடுத்துட்டாங்க, ஒரு 10 பேரை கொடுத்துட்டாங்கன்னா சம்பளம் கூடிடும், கூடவே ஹீட்டும் கூடிடும். புரிஞ்சவங்க ஆமே. சீட்டில் ஒரு ஹீட்டு இருக்குது, அந்த ஹீட்டை டேக்கிள் பண்ண தெரியணும், அந்த ஹீட்டை சமாளிக்க தெரியணும், அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு மெச்சூரிட்டி வேணும். அதே போல் ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு சீட்டை கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஹீட் இருக்குது, அந்த ஹீட்டை டேக்கிள் பண்ண தெரியணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு ஃபேமிலிக்கு நடத்துகிறோம், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, 2 பிள்ளைய 3 பிள்ளைய வச்சுட்டு ஒரு 100 பேர் வச்சு பாஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாரோ. அல்லேலூயா. அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இன்பமாக செய்கிறோம், கர்த்தருக்காக செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். சீட்டில் ஒரு ஹீட் இருக்கு. சிலுவைக்கு பின்பு தான்
சிங்காசனம். ஆனால் அந்த சிலுவையை சுமக்காமலேயே, சிலுவையை சகிக்காமலேயே அந்த சிங்காசனத்தை கேட்டார்கள். கர்த்தர் சொன்னார், அதை அருளுவது என்னுடைய காரியம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கு தெரியும் இவர் சிங்காசனத்தை உட்கார போகிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களோ, ஒரு நிமிஷம் அதை ஆண்டர்லைன் பண்ணிக்கோ. என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவளாக 12 சிங்காசனங்கள் மேல் வீழ்ச்சியிருப்புன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்பா உனக்கு சீட் இருக்கு, ஆனால் நீ என்ன பண்ணணும்? ஃபாலோ மீ. என்ன ஃபாலோ பண்ணு, உனக்கு கண்டிப்பாக சிங்காசனம் இருக்கிறது. நீ அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். நிச்சயமாக அந்த பரலோகத்தில் சிங்காசனம் நீங்கள் அமர போகிறீங்க. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நீங்கள் நியாயந்துக்க போகிறீங்க. ஆனால் ஃபாலோ மீ. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சீட்டில் ஒரு ஹீட் இருக்கு. அந்த ஹீட்டை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மெச்சூரிட்டியாக மாறிக்கோ, தேறினோலாக மாறிவிடு, முதிர்ச்சி அடைந்து விடு என்று சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு, தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இன்னும் விசேஷமாக இந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். எபிரேயர் புத்தகம் 12:2 வசனத்தின்படி அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவின் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ சிங்காசனம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்பதாக கடந்து போகிற சில சிலுவைகள் உண்டு. அந்த சிலுவையின் ஊடாக கடந்து சென்று சிலுவையை சகித்து சிலுவை ஏற்றுக்கொண்டு முதிர்ச்சி அடைந்து பக்குவம் அடைந்து நீங்கள் பலவுக்கு வந்து சேருகிற பொழுது அந்த சிங்காசனம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமேன். அல்லேலூயா. அதனால் சீட்டு மேலே ஆசை வரும். குழந்தையாக இருந்தால் வரும், முதிர்ச்சி ஆகிட்டா வராது. குழந்தைகளுக்கு எல்லா ஆசையும் வரும். குழந்தையாக இருந்தால் எல்லா ஆசையும் வரும். தோத்துரும். ஆனால் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வளர்ந்துட்டீங்களன்னா அப்படிப்பட்ட ஆசையே வராது. இந்த சின்ன சைக்கிளில் போகும்போது கார் ஓட்டணும்னு ஆசை வரும். இந்த 2 வருஷம் கார் ஓட்டினா கை தூக்குங்க, போர் அடிச்சிருக்கும். யாராச்சும் ஓட்டுங்கப்பா, நான் ரெஸ்ட் எடுத்து வரும் ஆயிடுவாங்க. ஆமே, உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஒரு 4 வருஷம் கார் ஓட்டிட்டீங்க, கார் ஓட்டவங்களுக்கு என்ன ஆகிடும்? சளிச்சு போயிடும், போர் அடிச்சு. யாராச்சும் ஓட்டுங்க, நான் கொஞ்சம் என்ன பண்ண ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மாறிடும் மனசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் அந்த சில ஆவிக்குரிய காரியங்களும் அப்படிதான். கர்த்தருக்கு முதலாவது கோபம், அது பழிவாங்குற கோபங்கிற களிம்பை யாக்கோபை விட்டு யோவானை விட்டு கர்த்தர் பிரித்தெடுத்தார். 2வது அந்த பதவி ஆசை, அந்த சீட்டு மேல் கவனம் வைக்கிறாங்க. சிலுவையை மறந்து விட்டார். சிலுவைக்கு போகாமலே சிங்காசனத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆவிக்குற முதிர்ச்சி அடையாமலே, பக்குவம் அடையாமலே அந்த சீட்டை ஆசைப்படுறாங்க. இல்லை, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. பக்குவப்பட வேண்டி இருக்குது. சிலுவை சுமந்து, சிலுவை சகித்து, சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பிதான் சிங்காசனம் அமர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நியமத்தை சத்தியத்தை அறியாதபடிக்கு குழந்தைகளை போல அதை அவங்க எதிர்பார்த்தாங்க. இல்லை, அது உங்களுக்கு உண்டு, ஆனால் அந்த வழியாக கடந்து ஒன்று அதை பெற்றுக்கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் ஆலோசனை சொல்லினார். ஆமேன். அல்லேலூயா. ஸோ இது 2 யாக்கோபுக்குள்ள இருந்த யோவானுக்கு வந்து களிம்பு. நம்ம பிரதான அப்போஸ்தலன் யாரு? பேதுரு. அவருக்குள்ள ஏதாச்சும் களிம்பு இருந்துச்சா? இருந்துச்சு. என்ன களிம்பு இருந்துச்சு? உங்களை கேட்டு வாங்குவோம். என்ன களிம்பு இருந்துச்சு சொல்லுங்க, பரவாயில்ல. அதிக பிரசங்கி. ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. மறுதலிச்சார், அது ஒரு களிம்பு. வேற நேரிடக்கூடாதே அப்படின்னு சொன்னார். ஆமேன். பாருங்க எவ்வளோ ஆன்சர் இருக்கு. ஆமேன். சரி, மத்திய புஸ்தகம் கரெக்டு தான். அது அந்த நல்ல வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. 26ஆம் அதிகாரம் 31ஆவது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். அந்த எல்லாரும் வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லாரும்னா 12 பேரும். எல்லாரும் எத்தனை பேர்? 12 பேர். நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி நான் மறிக்க போகிறேன், சில பிரஜாக்களை ஒப்பு கொடுக்க போகிறேன், மறிக்க போகிறேன்னு சொன்ன உடனே யாக்கோபும் யோவானும் சீட்டை கேட்டாங்க. நம்ம பேதுருக்கிட்ட அதே வார்த்தை சொல்கிறேன். இந்த ராத்திரியில் மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கப்படும். இந்த ராத்திரியில், இன்னைக்கு நைட்டு என்ன செய்ய போகிறாங்க? நீங்கள் எல்லாரும் என்ன நிமித்தம் இடல் அடைய போகிறீங்க, என்னை விட்டு விலைக்கு ஓட போகிறீங்க, நான் தண்ணி திருக்க மாட்டேன், என் கூட யார் இருப்பார்? பிதா இருப்பார். 12 பேர் ஓடி போக போகிறீங்க அப்படின்னு ப்ராஃபட் சொல்கிறார். 12 பேர் என்ன பண்ண போகிறீங்க? பயந்து எஸ்கேப் ஆக போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே யார் கோபம் வந்துச்சு? யார் கோபம் வந்துச்சு? கோபப்பட்டு ஆவில பொங்கி ஆவில நிறைந்து அந்நிய பாஷை பேசலை. நான் சொல்கிற பிரசங்க அந்நிய பாஷை பேசி அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளலை. சரி, ஆவில நிறைந்து என்ன பண்ணுறாரு?
பேசுறாரு. என்ன பேசுறாரு? 33ஆம் வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. இந்த 11 பேர் இடல் அடைஞ்சிருவாங்க ஆண்டவரே. இந்த யோவான் இடல் அடைஞ்சிருவான், ஏற்கனவே சீட்டை கேட்டிருக்கிறான். யாக்கோபு இடல் அடைஞ்சிருவான், அவனும் சீட்டை கேட்டிருக்கிறான். அக்கினி இறக்கணும் கேட்டிருக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன்? 11 பேர் இடல் அடைஞ்சிட்டாங்க. என் உயிரே போனாலும் போகுமே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன்? கரங்க தட்டுங்க பேதுரு அடி கல்லையில என்ன வைரேக்கும் பாருங்க. கையை தட்டலையே, நல்லா உற்சாம கரங்க தட்டி ஆமென் தோத்துறோம். என்ன சொல்றா பாருங்க. 11 பேர் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, 11 பேர் பயந்துருவாங்க, 11 பேர் பயந்து ஓடி போறாங்க. நான் உயிரே போனாலும் சரி நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? உங்க கூட வீரவசனம், அல்லேலூயா, பயங்கரமான வீரவசனம், பயங்கரமான ஒரு விசுவாச வார்த்தை. நல்லது. ஆனா குழந்தை ஆமென் இன்னும் முதிச்சு அடையல. மறுதளிக்க மாட்டான் ஆண்டவரே, நான் இடர மாட்டேன் ஆண்டவரே, என் உயிரே போனாலும் உங்க கூட வரும் ஆண்டவரே சொன்னோம். அப்புறம் அப்படி சொல்லிட்டான். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு பாரு. 35. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். ஒருத்தன் சொன்னதை பார்த்து மற்ற 11 பேர் காப்பி அடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நாங்களும் அப்படிதான் ஆண்டவரே, நாங்களும் என்ன செய்ய மாட்டோம்? நாங்களும் மறுதளிக்க மாட்டோம், நாங்களும் இல்லடைய மாட்டோம், நாங்களும் எஸ்கேப் ஆகி ஓட மாட்டோம். 12 பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஒரே சட்டத்தை திரும்ப சொல்கிறாங்க. ஆமென். இப்போ பாஸ்டர் எங்ககிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களை போல பாஸ்டர் இந்த பூமியில் யாருமே கிடையாது, உங்கள் மூலமாக எங்கள் குடும்பம் அப்படி ஆஸ்வதிக்க இப்படி ஆஸ்வதிக்கப்படிச்சு சொன்ன சில பேரில் காணும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. உயிரே போனாலும் நீங்கள் தான் பாஸ்டர். நானும் அனுபவிச்சிருக்கிறேன். நீங்கள் எங்கள் பாஸ்டர் போல உலகத்திலே பாஸ்டர் கிடையாது. சொன்னாட்டு நீ சர்ச்சிலே காணும், சர்ச்சில் இருந்தால் கூட பரவாயில்ல. தோத்துறோம். அல்லேலூயா. வீரவசனம். குழந்தைங்க ஆமென். குழந்தைங்க சொன்னது யாருன்னா முதலாவது பேதுரு சொல்லிட்டாரு. அவரை ஃபாலோ பண்ணி 11 அவரு நாம சொல்ல காட்டி தப்பா போயிருமோ அப்படி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? ஒரு நான் சொல்ல காட்டி தப்பாயிருமோ, மிஸ்டேக் ஆகிடுமோ, தப்பா நினைச்சிருவார் ஆண்டவர்னு சொல்லி மற்ற 11 நாங்களும் என்ன செய்ய மாட்டோம்? இடலடைய மாட்டோம் அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்து வாசிங்க. சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 34. ஆமென். ஓ, டிஸ்டர்ப் ஆக மாட்டியோ, மறுதலிக்க மாட்டாயோ, உயிரே கொடுப்பாயோ, நாளை காலையில் பொழுது விடுறதுக்கு முன்னாடி 3 முறை என்ன பண்ணிடுவேன்? அப்போ என்ன ஆண்டு சொல்றாரு? அவனுங்க எது களிம்புனா சுயபலன். சுயபலன். அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருந்துருக்கணும், கர்த்தருடைய கிருபையே இந்த பேதுரு அப்போ சார்ந்திருக்கணும். ஆனால் அவன் தன் சுயத்தின் மேலே என்ன செஞ்சிட்டான்? நம்பிக்கை வச்சுட்டான். அதுதான் கர்த்தர் களிம்பு என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எதை நம்பணும் அப்படின்னா, நம்ம சுயத்தை நம்பக்கூடாது, கர்த்தருடைய கிருபை. கிருபை. 3 வருஷம் இயேசுவுக்கு நடந்தவன் கெத்செமனே தோட்டத்துக்கு ஆண்டவர் வந்துட்டார். நான் இன்னைக்கு மறுநாள் மரிக்க போகிறேன். கடைசி டே, ஃபைனல் டே, 3 வருஷம் கூட இருந்துட்டான். இப்போ சொல்கிறான் அந்த சுயத்தை அவன் சார்ந்து கொள்ளுகிறான். பாண்ட இல்லை பேதுரு, உன்னால் முடியாது. உன் சுய பலத்தில் உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீ என்னை ஃபாலோ பண்ணி வர முடியாது. அது கூடாத காரியம். என் கிருபை உனக்கு வேணும். அல்லேலூயா. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த கிருபை இருக்கும். சுய பலத்தில் இந்த காரியத்தை உன்னால் செய்யவே முடியாது என்று சொல்லி அந்த களிம்பை பிரதான அப்போஸ்தலன் பேதுரு விட்டு கர்த்தர் விலைக்கு போட்டு அவனை சுத்திகரித்தார். அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? இங்கே கிருபை பெற்றிருக்கலாம், இங்கே அபிஷேகம் பெற்றிருக்கலாம், சில வரங்களை பெற்றிருக்கலாம். கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம எவ்வளோ ஆஸ்வதிச்சாலும், கர்த்தர் நம்ம பயன்படுத்தினாலும் நம்ம எதை சார்ந்து கொள்ளணும்? கிருபையை சார்ந்து கொள்ளணும், கிருபையை சார்ந்து கொள்ளணும். பேதுரு சுயத்தை சார்ந்து கொள்ளுகிறான். நான் மறுதலிக்க மாட்டாண்டவரே, என் உயிரே போனாலும் நம்ம மறுதலிக்க மாட்டாண்டவரே, உமக்கா உயிரையும் கொடுப்பாண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த சுயத்தில் பேசுகிறான். ஆண்டு சொல்கிற, இல்லைப்பா, உன் சுயத்தினால என்னை பின்பற்றி வர முடியாது, முடியாது. ஸோ ஆவிக்குரிய பலன் வேண்டும் என்று சொல்லி ஆண்டன் கற்றுக் கொடுத்தான். இதுக்கு இணையான பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது. அதுக்கு அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சுயத்தை சார்ந்து கொண்டு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவன் பாருங்க, 40 வயசுல அடுத்த பார்வனை மாறுவதற்கதான அந்த கெப்பாசிட்டி உடையவனாக இருக்கிறான். 14 காரியங்களை அவன் டாக்டரேட் பட்டம் வாங்கினவர்களாக வேத ஆராய்ச்சியில் சொல்றாங்க. 14 காரியங்களை டிபார்ட்மெண்ட்ல டாக்டரேட் பட்டம் வாங்கினா தான் பார்வனை மாற முடியும். ஸோ அப்படி டாக்டரேட் பட்டம் வாங்கினவன் அந்த மோசே சகல காரியங்களிலும் அவன் வல்லவனாக இருக்கிறான். அதனால அவன் என்ன நினைச்சுட்டான் சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24-25
அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செஞ்சுட்டு, அது தப்பு கிடையாது, ஒரு காரியத்தை முடிச்சான், கொலை பண்ணிட்டு அவன் நினைக்கிறது நினைப்ப பாருங்க. 25ஆம் வசனத்துல தன்னுடைய கையினாலே யாருடைய கையினால என்னால நான் தான் என்ன செய்ய போறேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க போகிறேன். அந்த வெளிப்பாடு இருக்கு பாருங்க. அவனுக்கு 40 வயசுலேயே மோசேக்குள்ள அந்த ரெவலேஷன் இருக்கிறது. அவனுக்கு தெரியுது, ஏன்னா அவன் குழந்தையா இருக்கும் போதே மறிச்சிருக்க வேண்டியது. பார்வன் குமாரத்தி தன்னுடைய குமாரன் அவன் எடுத்துக்கொண்டு வளர்க்கிறாள். அவனுக்கு ஆவிக்குரிய வெளிச்சம் இருக்கிறது, ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. நான் குழந்தை இருக்கும்போது மறிச்சு போயிருக்கணும். எல்லாம் என்னோடு கூட பிறந்த அத்தனை யூத குழந்தைகளை மறித்து போய் விட்டார்கள். பரலோக தேவன் என் மேல திட்டம் வைத்து ஒரு தரிசனம் வைத்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். பார்வன் அரண்மனையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ என்னை கொண்டு என் கரத்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார் அப்படிங்கிற அந்த வெளிச்சம் வெளிப்பாடு மோசேக்கு 40 வயசுல இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை கொடுத்தவள் தாயார், அது கொடுத்து வளர்த்தவள் அந்த மோசேனுடைய தாயார். அதெல்லாம் மனசில் நிறைஞ்சிருக்கிறது. அதனால என்ன நினைச்சிட்டான், அந்த எகிப்தியனை வெட்டி கொன்ற உடனே என்ன நினைக்கிறான், தன்னுடைய கரத்தினாலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று யார் நினைச்சிட்டா? மோசே நினைச்சிட்டான். என்ன நினைச்சிட்டான்? என்னுடைய கரத்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறா? விட்டுவிக்க போகிறா, ரட்சிக்க போகிறா. கரெக்டு தான். ஆனா அந்த எதுக்கு பேதுருவை போலவே எதை சார்ந்து கொண்டான்? சுயத்தை சார்ந்து கொண்டான், சுயபலத்தை சார்ந்து கொண்டான், தன்னுடைய அனுபவத்தை சார்ந்து கொண்டான். அவனுடைய வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உலகப்புறமான தகுதியை அவன் சார்ந்து கொண்டான். இல்லை, ஒரு ஆத்மா ரட்சிப்பதற்கு உலகப்புறமான தகுதி நமக்கு போதாது, பரலோக தகுதி நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. பரலோக தகுதி நமக்கு வேண்டும். அவள் மீட்கப்பட்டிருக்க வேண்டும், அவள் கர்த்தரை தரிசித்திருக்க வேண்டும், அந்த மீட்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். இன்னொரு ஆத்மா ரட்சிப்புகள் நடத்துவதற்கு, இன்னொரு ஆத்மா விடுவிப்பதற்கு, இன்னொரு ஆத்மா ஊழியம் செய்வதற்கு அவள் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மோசே பிரகாரமாக வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருக்கிறான். அவன் நினைச்சுட்டான், என்ன கூட தான் கர்த்தர் செய்ய போறார். நிச்சயமாக மோசே உன்னை கூட தான் கர்த்தர் செய்ய போகிறார். ஆனா உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய திறமையினால் அல்ல, உன் அனுபவத்தினால் அல்ல, இந்த 14 டாக்டர் பட்டத்தை வைத்து அல்ல, பரலோகத்தோட கிருபையினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபை தான் ஜனங்களை ரட்சிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சுயபலன் ஒன்றுக்கும் உதவாது. அது அவர் வேலை உலக பெறும் தகுதி இருந்தாலும் தாழ்மையான ஆண்டுகளை ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட கிருபை எனக்கு தந்திருக்கிறீங்க, இப்படி வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, என் படிப்பை, என் எஜுகேஷனை, என் வாழ்க்கையை, என் பிளஸ்ஸிங்ஸை உங்களுடைய கரத்தில் நான் தருகிறேன். இதை கொண்டு இன்னொரு ஆத்மா ரட்சிப்பதற்கு நீர் எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும், நீர் எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த உலகம் நமக்கு தந்திருக்கிற சில பாக்கியங்களை, சில ஸ்தாக்கியங்களை இன்னொரு ஆத்மா ரட்சிப்புக்கு எதுவாக நாம் டெடிகேட் பண்ணினா கர்த்தர் அதை அப்படியே நமக்கு நன்மைக்கு எதுவாய் மாற்றி தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பேதுரு புதிய ஏற்பாட்டில் தன் சுயபலத்தை சார்ந்து கொண்டான். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் மோசே தன் சுயபலத்தை சார்ந்து கொண்டான். ரிசல்ட் என்ன? ஓஹோ, மோசே 14 டாக்டர் தோத்துறோம், டாக்டர் படத்தை வாங்கிட்டு ஜனங்க ரசிக்கலாம்னு நினைக்கிற, போயிட்டு வா. எங்க? பட்டறைக்கு, வனாந்திரத்துக்கு. எத்தனை வருஷம்? 40 வருஷம் உனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் பார் அப்படின்னு சொல்லி தூக்கி எங்கே வச்சுட்டார் ஆண்டவர்? தமிழ்நாட்டை சில எழும்பி தமிழ்நாடு அடுத்து சீஃப் மினிஸ்டர் நான் தான் சொன்னாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்துச்சு, 1 மாதம் சத்தத்தையே காணும். புரிஞ்சவங்களுக்கு அல்லேலூயா. வனாந்திரம் ஒரு ட்ரைனிங். குழந்தை மாதிரி பேசிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. அது ஒரு ட்ரைனிங், முதிர்ச்சி வேணும். ஆண்டு பார்த்தா கண்டிப்பாக ஒன்று கூட தான் செய்ய போகிற மோசே, நீ தான் அதுக்கு தகுதியான ஆள். ஆனால் உன் பலத்தை வச்சு அது என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. உனக்கு ஒரு ட்ரைனிங் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி அவனை ட்ரெயினப் பண்ணுவதற்காக கர்த்தர் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் வைத்து ஆடுகளை மேய்க்க வைத்து அவனை உருவாக்குகிறான். 40 ஆண்டுகள் கழித்து தேவன் பார்வையிலே இப்போது அவனை உருவாக்குகிறான். அதற்கு பிறகு கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எது களிம்பு? நம்முடைய சுயபலன் ஒரு களிம்பு. சுயபலன் ஒரு களிம்பு. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம பலத்தில் முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நமக்கு அவசியம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கும். அப்போ எவ்ரிடே அவருடைய கிரேஸ் நமக்கு வேணும். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்றதுக்கு ஆண்டவரே, அதனால தான் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடிவான். ஆண்டவரே, காலைதோறும் கிருபை புதுசாக இருக்கிறதப்பா. நேற்று ஒரு கிருபை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உங்கள் கிருபை எனக்கு வேணும்ப்பா. இன்றைக்கி உங்களுக்கு கிருபை வேணும். எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சாட்சிக்கு, என் ஜனங்களுக்கு, எங்கள் சமுதாயத்துக்கு, தேசத்துக்கு உங்கள் கிருபை வேணாண்டவரேன்னு சொல்லி அந்த கிருபை நம்ம சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் அந்த கிருபை நம்ம தாங்கும், அந்த கிருபை நம்ம தப்புவிக்கும், அந்த கிருபை நம்மளை ஆசீர்வதிக்கும். ஆமென். ஒரு நாளும்
ஒருபோதும் மோசையை போல, ஸ்தோத்திரம், பேதுருவை போல உங்கள் சுய பலத்தை, சுய திறமையை, சுய கெப்பாசிட்டியை சார்ந்து கொள்ளாதிருங்கள். நீங்கள் சுயத்தை சார்ந்து கொள்ளுகிற பொழுது அது களிம்பாக மாறி விடுகிறது தேவனுடைய பார்வையில். புரிஞ்சுங்க, ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை விட்டு விட்டு நம்ம சுயத்தை சார்ந்து கொள்ளுகிறோமோ, இப்போ தேவனுடைய பார்வையில் அது களிம்பாக மாறி விடுகிறது. மோசேவாக இருந்தாலும் சரி, பேதுருவாக இருந்தாலும் சரி, களிம்பு தான். களிம்பு தான். அது கர்த்தர் அன்பாய் பிரிச்செடுத்தார், சுத்திகரித்தார். அவன் அன்புள்ள அப்போஸ்தலனாக, பிரதான அப்போஸ்தலனாக மறுபடியும் இந்த பேதுருவை கர்த்தர் உயர்த்தி விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். மறுதளிச்சு மனம் கசந்து அழுது, ஆண்டவரே அப்போ புரிஞ்சிருக்குல்ல, ஆண்டவரே தப்பாக பேசிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், என்னால் முடியலப்பா, கிருபை தாங்கப்பா என்று சொல்லி மனம் கசந்து அழுது கர்த்தர் கிருபை பெற்றுக்கொண்டு அவன் தேவ மனுஷனாக அவன் உயர்த்தி ஆஸ்வதிக்கப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஆச்சு? 3 காரியம் ஆயிடுச்சு. யோவானுக்குள்ள ஃபஸ்ட்டு பழி வாங்குகிற கோபம் அப்படிங்கிற ஒரு களிம்பு இருந்துச்சு. 2வது சீட்டு, அதில் ஹீட்டர் தெரியாமல் சீட்டை கேட்டாங்க, அது ஒரு களிம்பாக இருந்துச்சு. பிரதான அப்போஸ்தலன் பேதுருவுக்குள்ளும், பழைய ஏற்பாட்டில் பிரதான தீர்க்கதரிசியாக மோசேக்குள்ளும் சுயத்தை சுயபலனை சார்ந்து கொள்ளுகிற, சுயத்தை நம்பி கொள்ளுகிற ஒரு களிம்பு இருந்துச்சு. கர்த்தர் அதையும் மாற்றினார், விளக்கினார், நீக்கினார், கிருபை தந்து கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். 4வது யோவான், தெரிஞ்ச சம்பவம் தான். யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். சொன்னது யாரு? தோமா. நம்ம இந்தியா தேசத்தின் அப்போஸ்தலன் தோமா, அப்படி சொல்லணும். அல்லேலூயா. இந்திய தேசத்தின் அப்போஸ்தலன் ஆகிய தோமா, இந்திய தேசம் அனுப்பவிக்கப்பட்ட அப்போஸ்தலன் ஆகிய தோமா. அவருக்கு முந்தின வசனம் வாசிங்க, 24ல். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமை என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. யார் மிஸ்டேக் இது? அவனோட. எல்லாரும் போட்டு வீட்டில் இருக்கிறாங்க. யூதாஸ் மரிச்சு போயிட்டான். 10 பேர் எங்க இருக்கிறாங்க? ஒன்னா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இவர் 9 பேர் இருக்கிறாங்க. இவர் எங்க போயிட்டாரு? எங்க போனாரோ? அல்லேலூயா. எங்க போனாரோ? இவர் என்ன பண்ணல? காணவில்லை, இருக்கவில்லை. 9 பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. 9 பேர் ரூம்ல இருக்கிறாங்க. யூதாஸ் மரித்து போய் விட்டான். 12 பேர்ல 1 போயிடுச்சுன்னா 11 பேர். 11 பேர்ல தோமா கண்ணம் 10 பேர். 10 பேர் ஒன்னா இருக்கிறாங்க. ஆனா தோமா அங்கே இருக்கவில்லைன்னு வசனம் சொல்லுவது. எங்க போனாரோ யாருக்கு தெரியும்? 10 பேர் ஒன்னா இருக்கிறாங்க. நம்மால் என்ன பண்ணல? காணவில்லை. இல்லாதனால என்ன நடக்குது? அந்த 10 பேருக்காக இயேசு வருகிறார், தரிசனமாகிறார். பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அந்த சத்தத்தை எல்லாரும் கேட்குறாங்க, இயேசு தரிசிக்கிறாங்க. அந்த தரிசிக்கிற பாக்கியத்தையும், அந்த கர்த்தர் சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை யார் இழந்து விட்டா? தோமா இழந்து விட்டா. ஏன் இழந்து விட்டாரு? அவர் எங்க இருக்கல? அப்போஸ்தலர் கூட இருக்கவில்லை. கவனிங்க, சத்தியத்தை சொல்லி பேசுறேன். இருக்க வேண்டிய நேரத்தில், இருக்க வேண்டிய இடத்துல இல்லாவிட்டால் சில தரிசனங்களை, சில வார்த்தைகளை, சில வாக்கு தத்தங்களை இழக்க வேண்டி இருக்கும். தோமா உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை 10 பேர் தரிசிச்சுட்டாங்கன்னு வந்து சாட்சியை சொல்றாங்க. இவனுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்தோம், நாங்கள் எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்டோம், நாங்கள் எல்லாரும் சத்தத்தை கேட்டோம், உங்களுக்கு சமாதானம் சொன்னாரு, பயப்படாதுன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்கிற பாக்கியம் யார் கிடைக்காம போயிடுச்சு? தோமா கிடைக்காம போச்சு. ஏன் கிடைக்காம போச்சுன்னா அந்த 10 பேரு கூட அவன் இருக்கவில்லை. யாரோட மிஸ்டேக்கு? தோமோட மிஸ்டேக். கர்த்தருடைய பிள்ளைகளே, இருக்க வேண்டிய நேரத்தில், இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்களன்னா உயிர்த்த அந்த கிறிஸ்துவை தரிசித்து நீங்கள் சமாதி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. தோமா அங்கே இருக்கவில்லை, மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அப்போ சொல்கிறாரு, அவர் அந்த காயத்தை கண்டு விரலை அவர் விழாவில் போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வேன்? விசுவாசிப்பேன்னு சொல்லுகிற அப்படிப்பட்ட உணர்வோடு கூட அவன் இருந்தான். மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு கர்த்தர் மறுபடியும் அங்கே வருகிறார். மறுபடியும் தோமாக்காக கர்த்தர் வருகிறார். இந்த தேசத்தை மனதில் வைத்து, உங்களுக்காக எனக்காக கர்த்தர் நம்ம இந்திய தேசத்தை மனதில் வைத்து மறுபடியும் 2வது விசை தோமா இருக்கிற பொழுது அந்த தோமாக்கு கர்த்தர் தரிசனமாகி அங்கே பேச ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. அப்போ தோமாக்குள்ள என்ன இருந்துச்சு? அவிசுவாசம், சந்தேகம். அப்போ எது களிம்பு என்று சொன்னால் அவிசுவாசமும் சந்தேகமும் களிம்பாக இருக்கிறது. பேதுருக்குள்ளே சுயத்தை சார்ந்து கொள்ளுகிற ஒரு களிம்பு இருந்தது. இந்த தோமாக்குள்ளே சந்தேகம் என்கிற ஒரு களிம்பு. கர்த்தர் சோதரம் அது கர்த்தர் என்ன செய்கிறார்? தரிசனம் கொடுத்து அந்த தோமாக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகத்தை கர்த்தர் நிவர்த்தி செய்கிறார். அந்த அவிசுவாசத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார். கர்த்தருக்கு சோதரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேலைகளில் நீங்களும் நானும் சில பிளஸிங்ஸை மிஸ் பண்ணுறோம்ல, சில ஆஸ்வாதத்தை இழந்து போகிறோம். உடனே கேள்விகள் வருகிறது. ஏன் எனக்கு அந்த ஆஸ்வாதம் கிடைக்கல?
எனக்கே அந்த அற்புதம் நடக்கலை, நான் ஏன் இந்த காரியத்தை நான் மிஸ் பண்ணுறேன் என்று சொல்லி கேட்குற பொழுது தான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறா, நீ அங்கே இருக்கவில்லை, 10 பேர் கூட நீ அங்கே இருக்கவில்லை, நீ அந்த மிஸ் பண்ணிட்ட. ஆனால் உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன், 2வது வாய்ப்பு நான் கொடுக்குறேன். மறுபடியும் செகண்ட் சான்ஸ் அவன் பெற்றுக்கொண்ட பொழுது அவன் கர்த்தரை தரிசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த தோமா பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சந்தேகம் ஒரு களிம்பாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கிறார், வசனங்கள் பேசப்படுகிறது, சத்தியத்தும் சபைகளிலே வாக்குத்தத்தங்கள் பேசப்படுகிறது, கர்த்தர் சத்தியம் பேசப்படுகிறது. ஆனால் அது சந்தேகிப்பவர்களுக்கு அது கிரியை செய்யாது, அவிசுவாசிகளுக்கு இந்த சத்தம் கிரியை செய்யாது. அது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள், திறந்த மனசோடு கூட, திறந்த இதயத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை அது பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள், ஆமென்றும் ஆமென் என்று சொல்லி அதை ரிசீவ் பண்ணுற பிள்ளைகளுக்கு அது பலிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோமா மிஸ் பண்ண ஒரு விஷயம், சந்தேகங்கள், அவிசுவாசங்கள் எல்லாம் களிம்புப்போடு இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் ஒருபோதும் வேதத்தையோ ஜீசஸையோ இந்த ஆவிக்குரிய காரியங்களையோ சந்தேகப்படாதிருங்கள். சந்தேக விதைகளை விதைக்கிறவன் சத்துரு. மனுஷன் நித்திர பணிகள் சத்துரு கலைகளை விதைத்து விட்டு போனான். சந்தேகத்தை விதைக்கிறவன் பிசாசு, சந்தேக கலைகளை விதைக்கிறவன் அசுத்த வல்லமைகள். அப்படி நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பால போய் சாத்தான் என்று சொல்ல வேண்டும், நான் கர்த்தருடைய தாசனாக இருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், கர்த்தரை சந்திப்பார், கர்த்தரை நேசிக்கிறான், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவன் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்வேன், வாக்குத்தத்தம் எனக்காக பேசப்படுகிறது, வாழ்க்கையில் பலிக்கும் என்று சொல்லி அதை நமக்கு அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அது நமக்காக சொல்லப்படுகிறது, உங்களுக்காக எனக்காக அது பேசப்படுது சபையில். அதை எஸ் என்று சொல்லி அதை ரிசீவ் பண்ணுகிற பொழுது நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எது களிம்பு? அவிசுவாசம், சந்தேகங்கள் களிம்பாக. யாருக்குள்ள? தோமா. எல்லாம் பிரதான அப்போஸ்தலர் பாருங்க. நான் யோசித்து பார்த்தேன், இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது எனக்கு பெரிய ஆச்சரியம். அதை ஏற்க சொன்னோம், ஒரு விசுவாசிக்குள்ள அப்படிப்பட்ட களிம்புகள் இருக்கலாம், சாதாரண சீசரில் கூட இந்த களிம்பு இருக்கலாம், அசிஸ்டன்ட் ஊழியக்காரனுக்குள்ள என்ன பண்ணலாம், அப்படிப்பட்ட விஷயம் களிம்புகள் இருக்கலாம். ஆனால் யாருக்குள்ள இருந்துச்சு? அப்போஸ்தலர்களுக்குள்ள, பேதுருவுக்குள்ள, யோவானுக்குள்ள, யாக்கோபுக்குள்ள, இப்படிப்பட்ட பிரதான அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட களிம்புகள் இருக்கும் என்று சொன்னால், குழந்தைகளாக இருக்கிற விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரணம் இருப்பது லேசான காரியம். ஆண்டான் ஏன் மறுபடியும் இதை பேசுகிறார், ஏன் உணர்த்து நான் சொன்னார், இதெல்லாம் களிம்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது களிம்பு. இது வெளியில் நின்று என்ன செய்யப்பட வேண்டும்? பிரிக்கப்பட வேண்டும். இந்த சந்தேகங்கள், அவிசுவாசங்கள் நம்மளை விட்டு விளக்கப்பட வேண்டும். இந்த எரிச்சல்கள், கோபங்கள், பழிவாங்கிற சுபாங்கள் நம்ம விட்டு விளக்கப்பட வேண்டும். பதவி ஆசைகள் நம்ம விட்டு விளக்கப்பட வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும். யார் பெரியவன்? அடுத்த வசனம் அதுதான் இல்லை பாருங்க. அடுத்த சத்தியம் 5வது வேகமாக போகிறேன். மார்க்க புஸ்தகம் 9:34-35 சொல்லுகிறது, சிறு பிள்ளையை போல என்னை ஏற்றுக்கொள்கிறவனே பெரியவனாக இருக்கிறான், சேவை செய்கிறவர்களே பெரியவர்களாக இருக்கிறார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகர் மீட்கும்படியாக தம் ஜீவனை கொடுக்கவும் வந்தான். மார்க் 9:34-35, மார்க் 10:43-40 வாசிக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ 43-45 வசனங்களை வாசிக்கிற பொழுது யார் பெரியவன்? சண்டை போடுறான். நான் யோசித்து பார்த்தேன், 12 பேர் சண்டை போடுறான். யார் பெரியவன்? நான் யோசித்தேன், யூதாஸ் என்ன சொல்லியிருப்பான்? 12 பேர் சண்டை போடுறான், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். என்ன சொல்லியிருப்பான் யூதாஸ்? ஏய், ஆஃபரிங் பேகு என் கையில் தான் இருக்கு, வர்ற அத்தனை காணிக்க பேகும் பானிக்க பணமும் என் கையில் தான் இருக்கு, நான் தான் பெரியவன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்? யூதா சொல்லியிருப்பார். இந்த அந்திரேயாவும் நல்ல கவனிக்க, அங்கே 2 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, யாக்கோபு, யோவான். அந்திரேயா, பேதுரு, 4 பேர் அண்ணன் தம்பிங்க. இவங்க 4 பேர் எப்படி சண்டை போட்டிருப்பாங்க அப்படி யோசிச்சு நான். அந்திரேயா சொல்லியிருப்பான், நான் பெரியவன். பேதுரு சொல்லியிருப்பார், ஏ நீ தம்பி, நான் அண்ணன், நான் தான் பெரியவன். உன்னை அந்திரேயா என்ன சொல்லியிருப்பார்? ஏ நீ அண்ணன் தான், உனக்கு இயேசுவே தெரியாது, நான் தான் உன்னை என்ன பண்ணேன், இயேசுகிட்ட கூட்டிகிட்டு போனதே நான் தான் ராஜா, நான் தான் ஃபஸ்ட்டு ஜீசஸ், அதுக்கப்புறம் தான் நீ செகண்ட், அப்போ நான் தான் பெரியவன் அப்படின்னு இருப்பான். அல்லேலூயா. குழந்தைகள் எங்கே சொன்னேன், குழந்தையா இருக்கும்போது இப்படிப்பட்ட யார் பெரியவன் அப்படிங்கிற வாக்குவாதம், தர்க்கம் அதெல்லாம் வரும். ஆனால் வளர்ந்துட்டாங்கன்னா, ஆத்ம பாரம் வந்துருச்சுன்னா, ஒரு விஷன் வந்துருச்சுன்னா, ஒரு தரிசனம் வந்துருச்சுன்னா, இந்த குழந்தைக்குரிய காரியங்கள் எல்லாம் விலகி போய்விடும். ஹல்லேலூயா. நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தைய போல யோசித்தேன், பேசினேன், நடந்து கொண்டேன். நான் புருஷன் ஆன போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அந்த ஒழிக்கிறது தான் களிம்பு, அந்த விளக்குவது தான் அற்புதம், ரட்சிப்பு. அதை நீக்குவது தான் ரட்சிப்பு, அதான் சுத்திகரிப்புன்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நம்ம விட்டு விளக்குவது, நீக்குவது, பிரித்தெடுப்பது தான் சுத்திகரிப்பு என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அப்போஸ்தலருக்குள்ள யார் பெரியவன்? அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை போடுறாங்க. யாக்கோபு யோவானுக்குள்ள சண்டை, அந்திரேயா பேதுருக்குள்ள சண்டை, நான் பெரியவன், நான் பெரியவன். ஆளுக்கு ஒரு ரீசனை சொல்கிறாங்க. ஆண்டவர் சிரிச்சிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சண்டை பாருங்க. கேட்டார்ல, வழியிலே வருகிற பொழுது எங்களை எதை குறித்து
தர்க்கம் பண்ணினீர்கள் அப்படின்னு பார்த்து ஒருத்தர் மூஞ்ச பார்த்தா பேசின வார்த்தையெல்லாம் அப்படியே வந்திருக்கோம்ல. ரொம்ப மெடிடேஷன் பண்ண அதெல்லாம் வேண்டாம். அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், என்னென்ன பேசியிருப்பாங்க. ஐயோ ஆண்டவரே வேணவே வேணாம். அப்படி பேசினா அந்த அப்போஸ்தலர்களுக்கு நல்ல எண்ணம் என்ன பண்ணிடும், நம்ம விட்டு போயிடும். ஏன்னா அப்படி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் மெடிடேஷன் பண்ணவே வேண்டாம். ஆண்டவரே குழந்தை போல பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை விட்டுருவோம். அவைகள் களிம்புகள். அல்லேலூயா. ஒரு தரிசனம் பெற்ற பிறகு, ஒரு ஊழியத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, உலகத்தை கொடுத்து ஆத்மாவில் கொடுத்து பாரம் வந்த பிறகு இதை குறித்து யோசிப்பதற்கே ஒரு நேரம் இல்லாமல் போய்விட்டது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆத்ம பாரம், ஊழிய பாரம், தரிசன பாரம், பரலோக பாரம் வந்துச்சுன்னா அங்கே களிம்புகளுக்கு இடமில்லை. இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு அங்கே இடமில்லை. இப்படிப்பட்ட சிந்தைகளுக்கு அங்கே இடமில்லை. இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையின் மூலமாகவும் தன் வாழ்க்கையின் மூலமாகவும் அப்போஸ்தலர்கள் காணப்பட்ட களிம்புகளை விலக்கி போட்டார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையின் ஊடாகவும் தன் வாழ்க்கையின் மூலமாகவும் தன் அப்போஸ்தலர்களுக்குள் காணப்பட்ட இப்படிப்பட்ட களிம்புகளை அற்புதமாய் தெய்வீக அன்போடு கூட சாந்தத்தோடு கூட மனத்தாண்மை கூட அற்புதமாக விட்டு பிரித்து விட்டார். அவள் கடிந்து கொண்டாலும் அதட்டினாலும் அவரை நேசித்தார். அவளை பிரதான அப்போஸ்தலனை உருவாக்கி கர்த்தரை ஆஸ்வதித்து விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவளை குறித்து அவளை நொந்து கொள்ளவில்லை, வருத்தப்படல, கஷ்டப்படல. ஆனால் சரி செய்து விட்டார், சீர்படுத்தி விட்டார், ஸ்திரப்படுத்தி விட்டார், அற்புதமான அப்போஸ்தலர்களாய் உருவாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு நாட்களில் இப்படிப்பட்ட களிம்பிலிருந்து கர்த்தர் நம்மளை விலக்கி அவர் என்ன செய்கிறார், அற்புதமான பிள்ளைகளா கர்த்தர் நம்மளை மறுமப்படுத்துகிறார். கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை சீர்படுத்துகிறவர், அவர் ஸ்திரப்படுத்துகிறவர். அவரை போல நம்மளை அவருடைய வார்த்தையினூடாகவும் வாழ்க்கையினூடாகவும் சரி செய்கிறவர். சரி செய்து மணவாளனுக்கேற்ற மணவாட்டியாக ஜாதிக்கற்ற ஜோடியாக கர்த்தர் நம்மளை மாற்றி நம்மளை ஆசீர்வதித்து விடுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரே காற்றை சொல்லி நான் முடிவு செய்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த யூதாஸ் காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணார், சரி செய்ய நினைத்தார், வாய்ப்பு கொடுத்தார். வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்க, ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருக்கிறார். மத்தேயு புத்தகம் 26:24 சொல்லுகிறது, என்னை காட்டி கொடுக்கணும் ஐயோ அவன் பிரவாது இருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கும். வாய்ப்பு கொடுக்குறார், சான்ஸ் கொடுக்குறார். இந்த ஸ்தோத்திரம், இந்த காடியை தோய்த்து நான் யார் கையில் கொடுக்குறோன்னு அவனை என்னை காட்டி கொடுக்கணும் என்று சொல்லி அந்த காடியை தோய்த்து யூதாஸ் கையில் கொடுக்குறார். அவர் புரிஞ்சுக்கூடான்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ண கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கும் எனக்கும் மனம் திரும்புவதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நமக்குள் ஒளிந்திருக்கிற களிம்புகளை நம்ம விட்டு விளக்குவதற்கு பரலோக தேவன் நமக்கு சான்ஸ் கொடுக்கிறார். நேரடியாக, இன்டைரக்டாக, சத்தியத்தின் ஊடாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிற பொழுது அதை தவற விடாமல் அதுக்கு சரியாக உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு மனம் திரும்ப அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்ம ஆஸ்வதிக்கப்படுவோம். இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டில் யூதாஸ் காரியத்து அதுக்கு தன்னை அர்ப்பணிக்கவே இல்லை. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் சாலமோனுக்கு கர்த்தர் 2 முறை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி 2 முறை தரிசனமாகி அவன் சாலமோனுக்கு காணப்பட்ட களிம்பை விளக்கும்படி கர்த்தர் 2 முறை தரிசனமாகி பேசினார். ஆனால் 2 முறையும் அதை அல்ல தட்டி விட்டான். அவன் மனம் திரும்பவில்லை, அவன் மனஸ்தாபப்படவில்லை. 2 பேருடைய முடிவும் மகா பயங்கரமாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற பொழுது திறந்த இதயத்தோடு கூட தாவீதை போல நாம் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் கிருபையாக நமக்குள் ஒளிந்திருக்கிற களிம்பில் மட்டும் விளக்கி அவருக்கு ஏற்ற சாயலோடு நம்மளை மாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். 7 மணி இருப்போமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் காட். வேகமாக. தேவன் நல்லவர். ஒரு எளிய சத்தியம்தான், தெரிஞ்ச சத்தியம்தான். ஆனாலும் பேசும்படி நான் உணர்த்தப்பட்டதுனால அப்போஸ்தலருக்குள்ளே அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் சபைகளுக்குள்ளே அது இருப்பது லேசான காரியம். ஆனால் கர்த்தர் அதை பெருசாக பார்க்கறதில்ல. ஆனால் சரி செய்ய விரும்புகிறார், அதை சீர்படுத்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட களிம்புகளை விளக்கி தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய தாசர்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற விரும்புகிறார். சில களிம்புகள், பழி வாங்குகிற கோபங்கள், அவிசுவாசங்கள், சந்தேகங்கள், சுயத்தை சார்ந்து கொள்ளுகிற காரியங்கள், இதெல்லாம் களிம்புகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை விட்டு விடுவோம். கர்த்தர் அற்புதமாய் நம்மோடு பேசியிருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு அல்லவாய்களை திறந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அற்புதமாய் தன் வாழ்க்கையினூடாக, வார்த்தையினூடாக அவளை சீர்படுத்தி நீர் ஆண்டவரே. அவளோடு கூட இடைப்பட்டீர் ஆண்டவரே. உங்கள் களிம்புகளை அவருக்கு அப்பா நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுத்தீங்க. இது களிம்பு, இது வேண்டாம் என்று சொல்லி அற்புதமாய் தெளிவுபடுத்தி கொடுத்தீங்கப்பா. இந்த சாயங்கால வேளையில் எது வெள்ளி, எது களிம்பு என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க. கர்த்தர் எங்களோடு கூட தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க.
ஆண்டவரே இதுதான் களிம்புன்னு சொல்லி இதனால் எங்களோட கூட பேசி இருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களோடு கூட ஒட்டி இருக்கிற எல்லா களிம்புகளும் இந்த சாயங்கால வேளையில எங்களை விட்டு பிரிக்கப்படுவதாக அப்பா, எங்களை விட்டு பிரிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களோடு கூட ஒட்டி இருக்கிற எல்லா களிம்புகளை விட்டு நீக்கப்படுவதாக அப்பா. எதெல்லாம் எங்களை விட்டு விளக்கப்பட வேண்டுமோ, எதெல்லாம் எங்களை விட்டு நீக்கப்பட வேண்டுமோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவையெல்லாம் எங்களை விட்டு விளக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்களை விட்டு விளக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் குமார சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் மாறங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.